ஓகே, இப்போ அவர் கேட்டதுக்காக நான் அந்த செல் செட்டப் பண்ணுறதா இருந்தால் எங்கே பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன். செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஷார்ட் பொசிஷன்ஸ் போகிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆரோ கொடுத்துருக்கு, கரெக்டாக இங்கே ஆரோ கொடுத்துருக்கு. இப்போ இங்கே ஆரோ கொடுக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விழ ஆரம்பிச்சிச்சு. மார்க்கெட் விழ ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு இந்த பொசிஷன் கிடச்சிருக்கு. இன்கேஸ் கிடைக்கல, அவர் சொல்கிற மாதிரி கிடைக்கலனா கூட இந்த இடத்துல அவர் என்ட்ரி எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் நான் என்ன சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ், விச் எவர் ஹேண்டில் ஹையோ அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ரெட் கேண்டலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இதோட ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் வந்திருக்குன்றதை பாருங்கள். வணக்கம், இது போன வீடியோவோட பார்ட் 2, அதாவது 0 lakh ட்ரெண்ட் சிக்னல்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன், எந்த ஒரு இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டரை நம்பி ட்ரேட் எடுக்கக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு மார்க்கெட்டில் ஓரளவு நாலேஜ் இருந்து உங்களுக்கு அடிஷ்னலாக டூல் தேவைப்படும் போது இந்த டூலை எடுத்து பண்ணலாம். பெரும்பாலும் காண்டாங்கோ இண்டிகேட்டரையோ மற்ற எந்த இண்டிகேட்டரையும் ப்ரொமோட் பண்ணாது. இது ஓரளவு கொஞ்சம் அக்யூரசி இருக்கிறதுனால நாலேஜ் ஷேரிங்காக இந்த இண்டிகேட்டரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோவுமே நீங்கள் பேக் டெஸ்ட்டு, பேப்பர் ட்ரேடு எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு இல்லை உங்களுக்கு தகுந்தது மாதிரி இருக்குன்னா நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த டூலில் வர செட்டப் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட்டில் இருக்கோம். ட்ரேடிங் வியூ சார்ட்டில் இண்டிகேட்டர் 0 lakh ட்ரெண்ட் சிக்னல். ஸோ நம்ம அதை ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இந்த அப்ளை பண்ணி வச்சதில் உங்களுக்கு வந்து சிக்னல் காமிக்குது. அதாவது வந்து இந்த ரெட் ஆரோ, க்ரீன் ஆரோ, அதை நம்ம போன வீடியோவில் பார்த்தாச்சு. இதோட செட்டப் என்னன்றதை பார்த்துலாம். பெரும்பாலும் பொதுவாக வந்து 3 ட்ரேட் பண்ணுவோம். ஒன்று இன்ட்ராடே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடு, அதுக்கப்புறம் பொசிஷனல். இன்ட்ராடேக்கு என்ன செட்டப் வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இன்ட்ராடேக்கு என்ன செட்டப் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ஸில் வந்து ஸ்டைல் விசிபிலிட்டியை விட்டுருங்க. அது எல்லாமே ஏற்கனவே ப்ராப்பராக தான் இருக்குது. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. லென்த் வந்து 70, பேன் மல்டிப்ளேயர் வந்து பார்த்தீங்கன்னா 1.2. டைம் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இந்த டைம் ஃப்ரேம் தான் இங்கே காமிக்கிற டைம் ஃப்ரேம். இங்கே காமிக்குது இல்லையா, இந்த டைம் ஃப்ரேம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இது நார்மலாக டிஃபால்ட்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5 minutes, அதுக்கப்புறம் 15, 60, 240, 1 day. இது வந்து நார்மலாக கொடுத்துருக்குது. இது நார்மலாகவே இது நல்ல ஒரு செட்டிங்ஸ் தான். இருந்தாலும் இன்ட்ராடேக்கு சின்னதாக ஒரு ஆல்டர் பண்ணிப்போம். பெருசாக ஒன்றும் ஆல்டர் பண்ண தேவையில்லை. 15 minutes, 5 minutesக்கு அப்புறம் 1 hourல ஒரு 30 minutes போட்டுக்குங்க. 4 ஹவர்ஸுக்குள்ள அதை 1 hour மாற்றிக்கிங்க. இந்த 1 day வந்து 4 hours மாற்றிக்கிங்க. அவ்வளோதான். சிம்பிளாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே கொடுத்தோன்னா இங்கே மாறிடும், டைம் ஃப்ரேம் மாறிடும். இங்கே 5 minutesல புல்லிஸ் காமிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15 minutesல பேரிஸ். இது எல்லாமே பேரிஸ்ன்னு காமிக்குது. ஆனால் எல்லாமே ஃபுல்லாக பேரிஸ் ஆனால் தான் நம்ம இதில் சிக்னல் எடுக்க முடியும் இல்லையா. சில பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருக்காங்க என்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன இங்கே இன்புட் கொடுத்துருக்கீங்களோ அது உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இவ்வளோ தான் கொடுத்துருக்கீங்க. இப்போ பாருங்கள், நான் அதை மாற்றுறேன், 15 minutesக்கு மாற்றுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15 minutesக்கு மாற்றினதுக்கப்புறம் நேராக வந்து மறுபடியும் 4 hours மாற்றுறேன். 4 hours மாற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டு தான் மாறுது தவிர்த்துட்டு இங்கே உள்ள அந்த டைம் ஃப்ரேம் சிக்னல் மாறவே மாறாது. ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ட்டை வச்சுட்டு அதுக்கு முன்னால் இன்புட் என்ன கொடுக்குன்றதை பார்த்துங்க. இது இன்ட்ராடேக்கு. இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அப்போ நான் என்ன செட்டப் பண்ணுவோம் அப்படின்னா இதே தான். இந்த 5 minutes இருக்குதுல 15 minutes ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே கிடையாது, ஒரு ஸ்டெப் முன்னால் போடுங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. 15 minutes ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் வந்து 30 minutesஸை மாற்றிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour, இதுக்கப்புறம் 4 hours வச்சுங்க. இது டிஃபால்ட்டாக வந்துடும். ஓகே, இப்போ பொசிஷனலுக்கு வந்து நம்ம என்ன டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். பொசிஷனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டபுள் கிளிக் பண்ணிட்டு அதே தான். இதை வந்து 30 minutes மாற்றிங்க. ஒன்றுமே கிடையாது, அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னால். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour, அதுக்கப்புறம் 1 hour 4 hours மாற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டே 1 மாற்றிக்கிங்க. டேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 week. இதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதை வெறுமனே நீங்கள் பண்ணாதீங்க. நம்ம வந்து நார்மலாக ஒரு பொசிஷனல் கால் எடுக்கணும்னா நல்லா ஃபண்டமெண்டல் பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக பையில் தான் இருக்குன்னு நினைக்கோம்னா அதுக்கு தகுந்தமான காரியங்களை ஆராயணும். எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டு உங்களுக்கு மற்ற டூல்ஸும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிறது மாதிரியே வருது, இதுவும் சப்போர்ட் பண்ணுதுன்னா நம்ம போகலாம். இது சப்போர்ட்டிங் டூல் தான், இது பை செல் டூல் கிடையாது. அதை தெளிவாக முதல்ல புரிஞ்சுக்குங்க. பெரும்பாலும் காண்டாங்கோ இண்டிகேட்டரை வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. இது ஓரளவு அக்யூரசி இருக்கிறதுனால எஜுகேஷனல் பர்பஸ்க்காக திருப்பி இதை உங்களுக்கு நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை அனலைஸ் பண்ண வேண்டியதோ, இதை பேக் டெஸ்ட் பண்ண வேண்டியதோ, இல்லை பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியதோ உங்களோட பொறுப்பு. ஓகே, இது வந்து செட்டப்பு தான். இந்த செட்டப்பை நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஓனாக செட்டப் பார்த்து அதை பேக் டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம்.
முதல் கமெண்ட் என்னன்னா, நீங்க வந்து அந்த கேண்டில தப்பா மார்க் பண்ணியிருக்கீங்க சார். லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டிலுக்கு கீழ நீங்க மேல காமிச்சிருக்கீங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்ட்ரிக்கு முன்னாலே காமிச்சிருங்கன்னு. பொதுவா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. இந்த டூல் வந்து நான் இந்த பிரைஸ்ல வாங்கணும், இந்த பிரைஸ்ல செல் பண்ணணும்னு சொல்லவே இல்ல. இந்த ரேஞ்சுக்குள்ள போனா லாபம் குடுக்க வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ பெர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு. இந்த ரேஞ்சுக்கு மேல ஸ்டாப் லாஸோட பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் சொன்னேன். நான் எக்ஸாக்ட் பாயிண்ட்னா உங்களுக்கு பாயிண்ட்ல வச்சிருப்பேன். 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டூல் வந்து நான் 4 ஹவர்ஸ்ல அனலைஸ் பண்ணிட்டு 30 மினிட்ஸ்க்கு மாத்துனேன்னா உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் மாறும். ஓகே. இப்போ அவர் கேட்டதுக்காக நான் அந்த செல் செட்டப் பண்றதா இருந்தா நீங்க எங்கே பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன். இந்த செட்டப்ல செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா, செல் ஷார்ட் பொசிஷன்ஸ் போகிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஆரோ கொடுத்துருக்கு. கரெக்டாக இங்கே ஆரோ கொடுத்துருக்கு. இப்போ இங்கே ஆரோ கொடுக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் விழ ஆரம்பிச்சிச்சு. மார்க்கெட் விழ ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு இந்த பொசிஷன் கிடைச்சிருக்கு. இன்கேஸ் கிடைக்கல, அவர் சொல்கிற மாதிரி கிடைக்கலனா கூட இந்த இடத்துல அவர் என்ட்ரி எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் நான் என்ன சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் விச் எவர் ஹேண்டில் ஹையோ அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ரெட் கேண்டலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இதோட ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் வந்திருக்குன்றதை பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குதுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 3.6, அதாவது ரொம்ப கம்மியான 1க்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ். இந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ ஷார்ட் பொசிஷனுக்கு மட்டும் காமிச்சிருக்கேன். லாங் பொசிஷன்ஸ்க்கு இதை டிட்டோ தான். இதை திருப்பி சொல்லணும் அவசியம் கிடையாது. ஸோ சிம்பிள் தான். அடுத்தது வந்து என்ன டைம் ஃப்ரேமில் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ இதில் சொல்லியாச்சு முன்னவே. நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் வச்சாலும் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்குது பாருங்களா, 30, 60, 240, 1 டே 1 வீக்குன்னு காமிக்குது. அதுக்கு முன்னால் இன்ட்ராடேனா என்ன டைம் வைக்கணுன்றதையும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் அதை முன்னால் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் கேட்டிருந்தாங்க, இந்த டூலை நான் எங்கேயாவது பை பண்ணணுமான்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து ஃப்ரீ டூல் தான். ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீயாகவே கிடைக்கிது. நீங்கள் ட்ரேடிங் வியூவில் போயிட்டு நீங்கள் இந்த செட்டப் தேடிங்கனாவே கிடைக்கும். நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முறை பேக் டெஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறது என்னென்னா, ப்ராப்பராக உங்களுக்கு அக்யூரசி கிடைக்குதுன்னு நீங்கள் நம்பினதுக்கப்புறம் ட்ரேடுக்கு போங்க. அடுத்து எந்தெந்த மார்க்கெட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லா மார்க்கெட்லையும் யூஸ் பண்ணலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டி பொறுத்து நம்ம அந்த லென்த்தை மாற்றணும். சரிங்களா? இப்போ 17 இருக்கிறத சில மார்க்கெட்டுக்கு 80, கிரிப்டோ மார்க்கெட்லாம் 18 மாற்றுவாங்க. பட் நான் எல்லாத்தையும் மாற்றி பார்த்து அந்தளவுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. நீங்கள் என்ன டிஃபால்ட் செட்டிங்ஸோ அதே வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எல்லா மார்க்கெட்டுக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது வந்து ஃபிபனாச்சி சீரிஸ் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஃபிபனாச்சி சீரிஸில் இன்னொன்று வந்து ட்ரெண்ட் கண்டினியூ எப்படி ஆகுது, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆன என்ன செட்டப் வைக்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.